இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல டைரக்டரான ரஞ்சித் அவர்களோட வீட்ல மிகப்பெரிய சோகம் ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட முக்கியமான டைரக்டர்கள்ல ஒருத்தரா ரஞ்சித் அவர்கள் இருந்து வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில அவரோட இயக்கத்தில வந்திருந்த சார்பட்டா பரம்பரையும் சரி, அடுத்து அவர் பண்ணியிருந்த தங்கலான் படமும் சரி, ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அத தொடர்ந்து அடுத்து வேட்டுவம் அப்படிங்கிற படத்த தொடர்ந்து பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில அவரோட வீட்ல மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது அவரோட மனைவி அனிதா இருக்காங்க இல்லையா? அவங்களோட அம்மா வந்து இன்னைக்கு காலையில இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது ரஞ்சித் அவர்களோட மாமியார் இன்னைக்கு காலையில இறந்து போயிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு செய்தி இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. கடந்த சில நாட்களாகவே அவங்களுக்கு உடல்நல ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. இதனால தொடர்ந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க. சிகிச்சையும் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில ஒரு சில உடல்நல பிரச்சனை காரணமா அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ரஞ்சித் அவர்களும் சரி, அவர்களோட மனைவியும் சரி, நேரடியா சென்று அவங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரஞ்சித் அவர்கள் முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஒரு மகனா இருந்து அங்க எல்லா வேலைகளையுமே பார்த்து வந்துட்டு இருக்காரு. ரஞ்சித் அவர்களுடைய மாமியார் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது சோசியல் மீடியால வெளியானதுலேருந்தே அவரோட நலம் விரும்பிகள், நண்பர்கள் அப்படின்னு எல்லோருமே அவருக்கு தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட உடல் வந்து இன்னைக்கு முழுக்க அவங்களோட வீட்ல தான் வைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வந்து பொதுமக்களும் சரி, அவங்களோட உறவினர்களும் சரி அஞ்சலி செலுத்த வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில நல்லடக்கம் பண்ணப்பட போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது வரைக்குமே ரஞ்சித் அவர்கள் அங்கே தான் இருந்து கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்துட்டு வர போறாராமா. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சென்னை திரும்ப போறாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து ரசிகர்கள் அவங்களோட ஃபேமிலிக்கு ஸ்ட்ராங்கா இருங்க, இதுலேருந்து மீண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய ரசிகர்கள் வேட்டுவம் படத்தை பத்தியும் ஒரு சில விஷயங்களை கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இது வந்து இந்த இடத்துக்கிட்ட அதை பத்தி கேட்கறதுக்கான இடம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு நேரத்துல அவங்கள ஃப்ரீயா விடணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ரஞ்சித் அவர்களோட நலம் விரும்பிகள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் அதுல்யா அவர்கள் சமீபத்தில் ஆளே அடையாளம் தெரியாம மாறி இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காதல் கண்கட்டுதே அப்படிங்கிற படத்தின் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானவங்க தான் அதுல்யா. அதற்கு முன்னாடி அவங்க டிக்டாக் இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா ட்ரெண்ட் ஆகியிருந்தாங்க. காதல் கண் கெட்டதே படம் அவங்களுக்கு ஒரு நல்ல அறிமுகம் கொடுத்துருந்துச்சு. அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் பண்ணாங்க. பட் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பேர் கிடைக்கல. முருங்கைக்காய் சிப்ஸ் அப்படின்னு சாந்தனு கூட பண்ணாங்க. அதுவும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகலை. அடுத்து தெலுங்கில் போயிட்டு நிறைய படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் அவங்க சமீபத்தில் தமிழில் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரமோஷன் அப்போ வந்தவங்க, நீங்கள் சென்னை பொண்ணு தான், ஆனால் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு டோட்டலாக மாறி இருக்கீங்க. முன்னாடி இருந்த உங்கள் ஃபேஸ் கட்டுக்கும் இப்போ இருக்க உங்கள் ஃபேஸ் கட்டுக்கும் டோட்டலி மாறி இருக்கு. அறுவை சிகிச்சை எதுவும் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க சைட்லேருந்து அப்படிலாம் நான் எதுவும் பண்ணவே இல்லை, என்னோட ஃபேஸ் கட் சேஞ்ச் ஆகியிருக்கு, மேபி நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இண்டஸ்ட்ரியில் வந்ததுனால இப்போ உங்களுக்கு அடையாளம் மாறி இருக்குது தெரியலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல்யா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.